சபை உரையாளர் அதிகாரம் 8. ஞானமுள்ளவருக்கு யார் நிகர்? உலகில் காண்பவற்றின் உட்பொருளை வேறு யாரால் அறிய இயலும்? ஞானம் ஒருவன் முகத்தை ஒளிமயமாக்கும், அதிலுள்ள கடுகடுப்பை நீக்கும். கடவுளின் பெயரால் நீ ஆணையிட்டு கூறியபடி அரசனுக்கு அடங்கி நட. அரசன் தான் விரும்புகிறபடி எல்லாம் செய்பவன். எனவே அவன் முன்னிலையில் இருந்து பதற்றப்பட்டு போய்விடாதே. அவனை எதிர்த்து கிளர்ச்சி செய்யாதே. மன்னன் சொல்லுக்கு மறுசொல் சொல் இல்லை. எனவே ஏன் இப்படி செய்கிறீர் என்று அவனை யார் கேட்க முடியும்? அவனது கட்டளைக்கு கீழ்ப்படியும் வரை உனக்கு தீங்கு வராது. அவன் சொல்வதை செய்வதற்குரிய காலத்தையும் வழியையும் ஞானமுள்ளவன் அறிவான். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காலம் உண்டு, செய்ய வேண்டிய முறையும் உண்டு. ஆனால் அவல நிலையிலுள்ள மனிதனால் என்ன செய்ய முடியும்? ஏனெனில் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது. அது எப்படி நடக்கும் என்று அவனுக்கு சொல்வாரும் இல்லை. காற்றை அடக்க எவனாலும் இயலாது. அதுபோல தன் சாவு நாளை தள்ளி போடவும் எவனாலும் இயலாது. சாவெனும் போரினின்று நம்மால் விலக முடியாது. பணம் கொடுத்தும் தப்ப முடியாது. உலகில் செய்யப்படும் செயல்கள் அனைத்தையும் பற்றி சிந்தனை செய்தபோது இவற்றையெல்லாம் கண்டேன். ஒருவன் மேல் ஒருவன் அதிகாரம் செலுத்துவதால் துன்பம் விளைகிறது. பொல்லார் மாண்ட பின் அடக்கம் செய்யப்படுகின்றனர். அடக்கம் செய்தவர்கள் கல்லறை தோட்டத்திலிருந்து வீடு திரும்பி அந்த பொல்லார் தீச்செயல் புரிந்த ஊரிலேயே அவர்களை பாராட்டி பேசுகிறார்கள். எல்லாம் வீணான செயலே. மக்கள் தீமை செய்ய துணிவதேன்? தீமை செய்வோருக்கு விரைவிலேயே தண்டனை அளிக்காததுதான் இதற்கு காரணம். பாவி 100 முறை தீமை செய்து நெடுங்காலம் வாழ்ந்தாலும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே நலமுடன் வாழ்வார்கள் என்பதை நான் அறிவேன். ஏனெனில் அவர்கள் அவருக்கு அஞ்சி நடக்கிறார்கள். ஆனால் தீயவர்கள் நலமுடன் வாழ மாட்டார்கள். நிழல் நீள்வது போல அவர்களது வாழ்நாள் நீளாது. ஏனெனில் அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை. வேறொரு பொருத்தமற்ற காரியமும் உலகில் காணப்படுகிறது. சில வேளைகளில் பொல்லாருக்குரிய தண்டனை நல்லாருக்கு கிடைக்கிறது. நல்லாருக்குரிய பயன் பொல்லாருக்கு கிடைக்கிறது. இது பொருத்தமற்றது என்கிறேன். எனவே மனிதர் களிப்புடன் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன். உண்பதும் குடிப்பதும் களிப்பதுமே அன்றி மனிதருக்கு உலகில் நலமானது வேறெதுவும் இல்லை. உலகில் கடவுள் அவருக்கு அருளும் வாழ்நாளில் அவரது உழைப்புக்கு கிடைக்கும் நிலையான பயன் இதுவே. நான் ஞானத்தை அடையவும் உலகில் நடப்பதை அறியவும் முயன்ற போது இதை கண்டதில்லை. ஒருவர் அல்லும் பகலும் கண் விழித்திருந்து பார்த்தாலும் கடவுளின் செயலை அவரால் புரிந்து கொள்ள இயலாது. மனிதர் எத்துணை முயன்றாலும் அவரால் அதை கண்டுகொள்ள இயலாது. ஞானமுள்ளவர்கள் அது தங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அவர்களுக்கும் அது தெரியாது.